ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிஆர்டியில் 40 கிராம் இல்லைன்னா 20 கிராம் தாலி செயின் வாங்கினீங்கன்னா எவ்வளோ ஆகும், அந்த எஸ்டிமேஷன் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜிஆர்டியில் நம்மளுக்கு அதிகமான வேஸ்டேஜ் தான் நம்ம பார்த்துருப்போம். இதே ஒரு 8% இல்லை 7%க்குள்ள தாலி செயின் வாங்கினீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ ஆகும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எனக்கு கண்டினியூஸாக வர கமெண்ட் பார்த்தீங்கன்னா, பழைய வீடியோவில் செயின் ஃப்ளெக்சிபிள் ஆயிடுச்சான்னு கேட்குறீங்க. செயின் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ஐஸ்கிரீம் மாடல் செயின். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆயிடுச்சு, எந்த இஷ்யூஸும் இல்லை. ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற மாடல் காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இதோட கால்குலேஷன் எல்லாமே பில்லோட இதில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு மாடல் தான் சூஸ் பண்ணேன். இந்த மாடல் பேர் ஐஸ்கிரீம் மாடல்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த செயின்ல பார்த்தீங்கன்னா சீசெட் ஸ்டோன் வச்சு அவைலபிளாக இருக்குது, இல்லை டைமண்ட் மாதிரி கூட அவைலபிளாக இருக்குது. டைமண்ட் வேல்யூ மட்டும் 1 lakh சொல்லியிருந்தாங்க. அண்ட் சீசெட் ஸ்டோனில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டோனோட வெயிட் பொறுத்து அந்த அமௌண்ட் நமக்கு மாறுபடும். இது நான் வாங்கினப்போ எடுத்த வீடியோ. செயின் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லாவே ஃப்ளெக்சிபிள் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகும். இதோட வெயிட் அரௌண்ட் 40 கிராம்ஸ் வருது. வேஸ்டேஜ் நியர்லி 13% போட்டிருந்தாங்க. மொத்தமாக எனக்கு 4 லட்சத்தி சம்திங் அரௌண்ட் அதுக்குள்ளே தான் ஆச்சு. நான் என்னோட பழைய தாலி செயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் இந்த புதுசு வாங்கியிருந்தேன். பழைய தாலி செயின் 38 கிராம் இருந்தது. மேலே நான் 4 கிராம் காயின் வேற அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேஷ் கொஞ்சம் போட வேண்டியதாக இருந்தது. என்னோட பழைய தாலி செயின் நான் ஜிஆர்டியில் வாங்கல. ஸோ அதனால வேஸ்டேஜும் அப் டு எனக்கு 3% குறைச்சிருந்தாங்க. அவங்களோட பிராண்டை நான் பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 2% அதுக்குள்ளே தான் குறைப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. இது அதர் பிராண்டுங்கிறதால எனக்கு அப் டு 3% அளவுக்கு வேஸ்டேஜ் கம்மி பண்ணியிருந்தாங்க. 5 சவரனுக்கு இன்னும் பார்வையாக எடுக்கலாமேன்னு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தேங்க. ஸோ என் மைண்ட் ஃபுல்லாக நான் தின்னாக எடுக்கணும்னு தான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் போட்டிருந்ததுமே பார்த்தீங்கன்னா சாலிட் டைப் தான். புதுசாக வாங்க போகிறதும் கெட்டி மாடலில் தான் வாங்கினோம். அதுவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு தின்னாக இருக்கணும் தான் நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த டிசைன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் ஸ்டோன் இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த ஒரு மாடல் நான் பிக் பண்ணியிருந்தேன். இந்த செயின் நீங்கள் புதுசாக போட போட பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கில் போகிற மாதிரியே இருக்கும். நம்ம கழுத்து அரௌண்டில் நிற்கவே நிற்காது. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிடுச்சுன்னா செயின் நமக்கு கம்ஃபர்டபுளாக வந்துடும். இப்போ நம்ம எஸ்டிமேஷன் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். நான் வீடியோ எடுத்த அன்னைக்கு கோல்டு ரேட் 11,515 ரூபாய். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கே போஸ்ட் பண்ண முடியாது. முதல் நாள் தான் நான் எடுப்பேன். ஸோ அதனால அந்த ரேட்டு தான் நான் போடுவேன். பிகாஸ் ஒரு சில பேர் கேட்குறீங்க, அதனால இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கோல்டு ரேட் இன்னைக்கு வேற யாருக்கு நீங்கள் வேற போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இதை நான் சொன்னேன். 5 சவரன் பார்த்தீங்கன்னா 40 கிராம்ஸ் வரும் நமக்கு. 40 கிராம்ஸோட கோல்டு வேல்யூ மட்டும் 4,60,600 ரூபாய் வருது. இதுக்கு நீங்கள் ஒரு நல்ல மாடல் ஜிஆர்டியில் பிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது மாப் செயின் மாதிரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அபவுட் 12%லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகும். அப்படிங்கிறப்போ வேஸ்டேஜ் 55,272 ரூபாய் ஆகுது. கோல்ட் ரேட் ப்ளஸ் வேஸ்டேஜ் சேர்த்து 5,15,872 ரூபாய். ஜிஎஸ்டி 3% போட்டோன்னா 15,476 ரூபாய் ஆகும். 5 சவரன் செயின் 12% வேஸ்டேஜ் ஜிஆர்டியில் வாங்கினீங்கன்னா 5,31,348 ரூபாய் நமக்கு அப்ராக்சிமேட் ஆகும். இந்த ஒரு 12% உங்களுக்கு ஐஸ்கிரீம் மாடலில் அவைலபிளாக இருக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக உள்ளது, இந்த பீகாக் டிசைன், டெம்பிள் டிசைன் அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அபோவ் 18% மேலே வேஸ்டேஜ் வரும். டைமண்ட் செயின்லாம் பார்த்தீங்கன்னா அபோவ் 18% தான். இப்போ நீங்கள் புதுசாக எடுக்கிறப்போ நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண போகிறீங்கன்னா இதே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இந்த கிராம்ஸ் போட்டு வச்சுட்டு எடுத்தால் இந்த வேஸ்டேஜ் நம்ம மிச்சம் பண்ண முடியும். இப்போதைக்கு ஜிஆர்டியில் 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நான் லலிதாவில் சொல்கிறேன். நமக்கு எமர்ஜென்சியில் நம்ம பொறுமையாக செயின் வாங்கிக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு 50,000 கிட்டத்தட்ட வேஸ்டேஜ் நம்மளால மிச்சம் பண்ண முடியும் கண்டிப்பாக.
நான் வந்து டைரக்டா தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். ஸோ வேஸ்டேஜே எனக்கு கிட்டத்தட்ட 47,000 ரூபாய் பே பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்ல ஒன் டைம்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஓகே செயின் வேணும் அப்படிங்கிறதால வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷனா உங்களுக்கு சொல்றேன். உடனே நீங்க வந்து செயின் மாத்த வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு வாங்குங்க. இப்போதைக்கு லலிதால இருக்கு, போத்தீஸ்ல இருக்கு, தங்கமயில்ல இருக்கு. உங்களுக்கு எங்க ஷாப் கன்வீனியன்ட்டா இருக்கோ அங்க மோஸ்ட்லி போட்டு வாங்குனீங்கன்னா பெனிஃபிட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முறுக்கு மாடல் செயின் 40 கிராம். ஸோ எவ்வளோ வேஸ்டேஜ் வருதுன்னா முறுக்கு மாடல் வந்து உங்களுக்கு 8%லேருந்து 9%க்குள்ள சொன்னாங்க. உங்களுக்கு வந்து போட்டிருக்க வேஸ்டேஜ் வந்து அப்படியே தர மாட்டாங்க. கொஞ்சமாவது வந்து நீங்க பேசுறத பொறுத்து கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணி தருவாங்க. கோல்ட் ரேட் பாத்தீங்கன்னா 4,60,600 ரூபாய் ஆகுது. வேஸ்டேஜ் வந்து 8%, 36,848 ரூபாய். ஜிஎஸ்டி 3% போட்டோம்னா 14,923 ரூபாய். முறுக்கு மாடல் செயின் வந்து நீங்க ஒரு 5 சவரன்ல 8% வேஸ்டேஜ்ல வாங்குனீங்கன்னா 5,12,371 ரூபாய் அப்ராக்சிமேட்டா நமக்கு வந்து ஆகும். உங்களுக்கு முறுக்கு மாடல்லே நிறைய மாடல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பீகாக் டிசைன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி போட்ட மாதிரி டெம்பிள் டிசைன்ஸ், அதிகமான டிசைன்ஸ் இருக்குது ஜிஆர்டில. ஆனால் வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு அபோவ் 18% வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி டிசைன் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. நம்ம வேர் பண்ணும் போது வந்து திருப்பிக்குது அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம். அதுக்கு வந்து நம்ம பால் வச்சது, அப்புறம் ஸ்பைரல் அந்த மாதிரி போட்டிருந்தாலும் நமக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அது இல்லாம திருப்பிக்காது. நெக்ஸ்ட் சுந்தரி மாடல் செயினும் உங்களுக்கு ஜிஆர்டில ஒரு 8லேருந்து 9%க்குள்ள தான் வேஸ்டேஜ் இருக்கும். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு எஸ்டிமேஷனும் வரும். அதே லலிதால நான் சொல்றேன், சுந்தரி மாடல் செயின் தான் நீங்க வாங்கணும்னா லலிதாவை வந்து பார்க்கலாம். அதுல வந்து 6% தான் உங்களுக்கு. 40 கிராம் செயின் வந்து 4,60,600 ரூபாய் ஆகும். வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 6%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 27,631 ரூபாய் ஆகுது. ஸோ 6% இல்லை, உங்களுக்கு 5%, 4%லேயும் வந்து மாப் செயின் அவைலபிளாக இருக்கு. ஜிஎஸ்டி 3% வந்து 14,647 ரூபாய். 40 கிராம் செயின் வந்து 6% வேஸ்டேஜில் லலிதால வாங்கினீங்கன்னா 5,02,883 ரூபாய் ஆகுது. ஜிஆர்டில உங்களுக்கு சுந்தரி மாடல் செயின் 8%, 7% கண்டிப்பாக போடுறாங்க. லலிதால உங்களுக்கு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6%க்குள்ளே தான் இருக்கும் வேஸ்டேஜஸ். கலெக்ஷன் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ஜிஆர்டில தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்கு. நான் வந்து ஷாப்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். லலிதா, அடுத்தது மலபார், அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கமயிலாம் விசிட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பெருசாக கலெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஜிஆர்டில உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஜிஆர்டில உங்களுக்கு 2.5 சவரன்ல கூட தாலி செயின் வந்து இருக்குது. 2 பவுண்ட்லேருந்து கூட ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து ஒரு 2.5 சவரன் தாலி செயின் வாங்கணும்னா எவ்வளோ ஆகும்ட்டு எஸ்டிமேஷன் டீடைல்ஸ் சொல்கிறேன். 20 கிராமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,30,300 ரூபாய் ஆகுது. பிஏ வந்து ஒரு 8% போட்டோம்னா 18,424 ரூபாய் ஆகுது. ஜிஎஸ்டி 3% வந்து 7,461 ரூபாய். 20 கிராம்ஸ் வந்து நீங்கள் தாலி சரடு வந்து ஜிஆர்டியில் வாங்கணும்னா 2,56,185 ரூபாய் ஆகும். 2.5 சவரனில் நீங்கள் தாலி செயின் வாங்கும் போது என்ன மாடல் சூஸ் பண்ணால் நமக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கணும், நீங்கள் வந்து முறுக்கு மாடல் சூஸ் பண்ணலாம். சுந்தரி மாடல் செயின்லாம் வந்து சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். இந்த 20 கிராம்ஸு நீங்கள் லலிதால வாங்கும்போது உங்களுக்கு 4-5%லேயே முடிஞ்சிடும். ப்ளஸ் வந்து இப்போ வரைக்குமே ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு, அந்த வேஸ்டேஜ் ஆஃபர்லாம். நீங்கள் வேணும்னா கூட கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர ஏகேல வந்து ஏகே ஜுவல்லரி இருக்கு இல்லையா, அதில் வந்து 50% ஆஃபர் வந்து இன்னுமே போயிட்டு இருக்கு. அதாவது வேல்யூ அடிக்ஷன்லாம் நமக்கு வந்து 50% ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ வேணுங்கிறவங்க அதை கூட நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். லலிதா ஜுவல்லரின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாலே பியூரிட்டி பற்றி மட்டும்தான் கேட்குறீங்க. என்னோட பேபி ஜுவல்ஸ் எல்லாமே நான் வந்து லலிதால தான் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு அப்படி வந்து பியூரிட்டி மேலே ரொம்ப டவுட் இருந்தால் கேரட் மீட்டரில் கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு பர்சனலாக பியூரிட்டி பிடிக்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சரவணா எலைட் மட்டும்தான். ஏன்னா வந்து பர்சனலாக நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அது மட்டும் பிடிக்காது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கின ஷாப்பு ஜிஆர்டி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஆலுகாஸ், லலிதா எல்லாமே வந்து பியூரிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. இந்த செயினோட பில் வந்து உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் வாங்கின செயினோட
வெயிட் பார்த்தீங்கன்னா 40 கிராம் வந்தது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். வேல்யூ அடிக்ஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12% போட்டிருந்தாங்க. அதாவது நியர்லி 13%. ரூ. 47,546. அதே நம்ம வந்து கிராம்ஸ்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு மில்லிகிராம்ஸ்லேயே வந்து கால்குலேட் பண்ணி போட்டுருவாங்க. ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து அரௌண்ட் வந்து 4,28,000 வந்தது. பழைய கோல்டு பார்த்தீங்கன்னா நான் 42 கிராம் கிட்டத்தட்ட கொடுத்துருந்தேன். செயின் வந்து 38 கிராம் இருந்தது. அதை தவிர 4 கிராம் வந்து காயின் வேற ஸோ கொடுத்துருந்தது. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோடது இல்லை, தாலி செயின். ஸோ அதனால நார்மலாக 3% வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்களாம். இது லலிதா ஜுவல்லரியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் வந்து ஒரு 1.5% மட்டும்தான் டிடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ 42 கிராமோட வேல்யூ வந்து 3,91,000 சம்திங் இருந்தது. இந்த டர்ட்ஸு வேஸ்டேஜ் எல்லாமே போக எனக்கு வந்து பேலன்ஸாக 3,75,000 பழைய கோல்டு வந்து இருந்தது. மேலே வந்து நான் ஒரு 37,000 வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது. நம்ம நார்மலாக ஓல்டு கோல்டு வந்து டைரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறத விட ஒன் டைம் டெபாசிட்டில் போட்டு எடுத்தோன்னா நமக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.